கர்த்தர் தாமே பிள்ளையோடு கூட இருந்து இந்த திருமண காரியங்களை ஒழுங்கும் கிரியமாய் நடத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் பிதாவே. ஆண்டவரை அர்ப்பணித்து அவர்கள் குடும்ப வாழ்வில் இணையத்தக்கதாக மன்றாடுகின்றோம். அன்பின் பிள்ளைகள் கொடுக்க போகின்ற வாக்குறுதிகளை கர்த்தர் தாமே அங்கீகரித்து அதை முத்தரித்து நீர் ஆண்டவரே அவர்களை கணவன் மனைவியா இணைத்திட வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே மெய் விவாக ஆராதனையிலே சுவாமி உம்முடைய அன்பின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆட்கொண்டருள வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்திலே தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நிற்க ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே என்ற பாடலை பாடுவோம்.
இத்திருமண வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இரு வீட்டார் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். சிறப்பாக மன வாழ்க்கையிலே உட்பட ஆயத்தப்படுகின்ற செல்வன் கிளாட்சன், செல்வி ரோஸ்லின் அவர்கள் சார்பாக உங்கள் யாவரையும் இரு குடும்பத்தாரையும் சிறப்பாக இரு குடும்பத்தாரின் அன்பின் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற திரு ஞானகுமார் அவர்களையும் பாஸ்டர் ஹேனக் அவர்களையும் ஆண்டவரின் நல் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த மாப்பிள்ளையும் திருமணத்தில் ஒன்றாக இணைப்பதற்காக இறைவன் முன்னிலை நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்ட புனிதமானதாக கருத வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலே என காணா ஊரில் தன்னுடைய பிரசன்னத்தால் இத்திருமணத்தை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். படைப்பு முதல் கடவுளுடைய ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதன் நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயம் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே நீ அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க இருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனை என்று செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது மிக அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவு அளிக்கவும், கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட மனித சுவாப உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளோடு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை புனிதமானதாக கருதுவதால் உறுதியான அடிப்படையில் நிற்கவுமே இந்த திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கிளாட்சன் ரோஸ் இருவரும் ஒன்றாக இணைக்கப்படுவதற்கு, ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நமது நாட்டின் சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று ஞான தடை காரணம் உங்களுக்கு தெரியுமானால் அல்லது அதை இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒருவரும் ஒரு குறையும் சொல்லக்கூடாது. கிளாட்சன் ரோஸ்லின் ஆகிய நீங்கள் இருவரும் இந்த திருமணத்தில் ஒன்றாக இணைக்கக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுது தெரிவிக்க கடவுள் முன்னிலை உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். Is there any objection? Rosalie? No objection. ஜெபம் செய்வோம். சார், திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் வாக்குறுதியாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருள் இவர்களை நீ பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Gladson, will you have this woman, Rosaline, to be your wife and cleave to her alone? Will you love her, honor her, and to be a faithful husband to her as long as you both shall live? Rosaline, will you have this man, Gladson, to be your husband and cleave him alone? Will you love him, honor him, and be a faithful wife to him as long as you both shall live? I will with God's help. இரு பெற்றோர்களை, தாய்மார்களை, அது குடும்ப உறவுகளை அன்போடு அழைக்கின்றேன். மணமகளின் குடும்பத்தின் பெரியோர்கள், மணமகளின் தாயார் மற்றும் பெரியோர்கள் வந்திருப்பின் அவர்கள் முன் வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். And these witnesses, I, Gladson, take you, Rosaline, to be my wife, to have and to hold and to move from this day forward, for better, for worse, for richer, for poorer, in health and in sickness, to love, cherish, and to protect as long as we both shall live, according to God's holy law. And to this I give my pledge.
before God before God and these witnesses, and these witnesses, I, Rosaline, I, Rosalind, take you, Gladson, to be my husband, to be my husband, to have to have and to hold and to hold from this day forward, from this day onwards, for better, for better, for worse, for richer, for poorer, in health and in sickness, and is it us to love, cherish and to protect as long as we both shall live. According to God's holy law, and to this and to I give my his wife pledge. parish. இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். ஜப சிந்தையோடு கூட இந்த மணமக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவ்வேளையிலே புத்தி கெட்டாத அன்பின் பாரி என்ற பாடலை பாடுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இத்திருமாங்கலத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கவும், தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும், இதையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Mangala Sutra I give you as a sign of our constant faith and abiding love. With my body I honor you, and what I am I give to you. What I have I share with you. This Mangala Sutra I accept as a sign of our constant faith and abiding love. With my body I honor you. What I am I give to you. What I have I share with you. இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இதையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். I give you a sign of our constant faith and abiding love. With my body I honor you. What I have I give to you. What I have I share with you. This ring I give you as a sign of our constant faith and abiding love. With my body I honor you. What I have I give to you. What I have I share with you. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன்
ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಸಹೋದರ ಗ್ಲಾಡ್ಸನ್ ಮತ್ತು ಸಹೋದರಿ ರೋಸ್ಲಿನ್, ನಿಮ್ಮಿಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಪ್ರಧಾನವಾಗಿರುವಂತಾತನು, ಆತನ ವಾಕ್ಯವೇ ಪ್ರಧಾನ. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ಅಳೆದರೂ ನನ್ನ ಮಾತುಗಳು ಅಳೆಯುವುದಿಲ್ಲ. ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಜೀವನವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಪವಿತ್ರವುಳ್ಳ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಈ ಪವಿತ್ರವಾದ ಮಂದಿರದಲ್ಲಿ ದೇವರ ಸೇವಕರ ಸಮಕ್ಷಮದಲ್ಲಿ ಕರ್ತನೇ ಸಹೋದರ ಗ್ಲಾಡ್ಸನ್ ಮತ್ತು ರೋಸ್ಲಿನ್ ಅವರ ವಿವಾಹವನ್ನು ನೀವು ಜರುಗಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಅವರ ಕುಟುಂಬ ಜೀವನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಪ್ರಥಮ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯಗಳ ಆಧಾರದ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ ಕರ್ತನೆ ಅವರ ಜೀವಿತವನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು ದೇವರೇ. ಇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಎಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. ಕೌಟುಂಬಿಕ ಜ್ಞಾನವನ್ನು ದಯಪಾಲಿಸು. ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಉಭಯ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನೆರೆದು ಬಂದಿರುವಂಥ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕೆಂದು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆ, ಆಮೆನ್. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இரு குடும்பத்தின் பெற்றோர்களையும் உறவுகளையும் சிறப்பாக திருமண வாழ்விலே இணைந்திருக்கின்ற திருவாளர் கிளாட்சன் அவர்களையும் திருமதி ரோஸ்லின் கிளாட்சன் அவர்களையும் ஆண்டவரின் நல் நாமத்திலே தூய பர்னபாஸ் ஆலய திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். And also we extend a warm welcome to Mrs. Roslyn Gladson. Hereafter you are a member of St. Barnabas Church. So you have to forget about Bombay, Kurla, and your home. So Bangalore become your hometown, and Gladson mother is your mother. Gladson relatives are your relative, and this God's family is your family. So also Gladson, though your mother is here, Roslyn's mother is not with you, but yet she also your mother, not mother-in-law. Roslyn family or your family. You are in God's family. Right. Who is the Eliezer here in the family? Eliezer, அவர் தான் எலியேசரா? ஏன்னா from Bangalore to Kurla போயிட்டு ஈசாக்குக்கு ரெபேக்கால எப்படி ஆபிரகாம் அனுப்பி எலியேசரை கொண்டு வந்தாங்க, எலியேசர் மூலமாக ரெபேக்காவை கொண்டு வந்தாங்களோ, ஸோ அந்த மாதிரி பெங்களூர்லேருந்து ஸோ காட் ஹஸ் சென்ட் எ பர்சன் டு குர்லா அண்ட் டு ஃபைண்ட் எ சூட்டபிள் பார்ட்னர் ஃபார் கிளாட்சன், அண்ட் காட் ஹஸ் சோசன் ரோஸ்லின். தட் பர்சன் ஆர் டு பி. ஸோ ஆல்சோ ஃபார் ரோஸ்லின், we don't know who is the Eliezer in your family members as they approached, or Laban and Bethuel, like as they said, these things have come from the Lord. This happening is from the Lord. So we cannot say either good or bad. And they accepted the proposal. Right. ஆண்டவர் அமைத்து கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, நீங்க ஏற்ற துணை, a suitable life partner என்று சொல்கின்ற வேளையில் இனி முதற்கொண்டு ஆண்டவர் அமைத்து கொடுக்கிற அந்த வாழ்க்கைக்கு நான் உகந்தவளாக இருக்கின்றேனா? Am I being, I am the suitable partner God has chosen, but hereafter being a good life partner to Roslyn, and Roslyn has to be being a good life partner to Gladson. So in the நிலையில் you are united. It is not an accident. It is not an man proposed. Though we believe that, yes, திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர், மனிதனுடைய முயற்சி. But above all, so God has intended in your life. So God has chosen you both that you should be united. இது ஆண்டவருடைய செயல் திட்டம். இப்போ நம்ம we are in Bangalore, இஸ்ரோவில் பார்த்தோம், அந்த சந்திராயன் அனுப்புனாங்க, விண்வெளியிலேருந்து அனுப்புனாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் தே செட். அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் அது அனுப்பப்படும் பொழுது, அந்த விண்வெளி ஏவுகணை அனுப்பப்படும் பொழுது, அவர்கள் அமைத்து கொடுக்கின்ற அந்த பாதையிலே அது செல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. The scientists get applause
Yes, we reached the first target. This has been launched. நம்முடைய எஃபர்ட், அந்த முயற்சி வீண் போல. ஸோ அதே மாதிரி அந்த ஏவுகணை, அந்த விண்கலம் அது மேல் நோக்கி சென்று அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வட்டத்திற்குள்ளாய் சுழலும் பொழுது, ஸோ எந்த பர்பஸுக்காக அது அனுப்பப்படுகிறதோ அந்த செயல் திட்டம் நிறைவேறும் பொழுது இன்னும் மகிழ்ச்சி. அது நாட்டுக்கே பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாய் காணப்படுகிறது. ஸோ அவ்விதமாய் நீங்கள் இருவரும் இத்திருமணத்திலே இணையும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டு, ஸோ உங்களுடைய குடும்ப உறவுகளை ஆண்டவர் வழி நடத்தி, ஸோ இந்த நாளிலே Gladstone is not being happy, Roslyn is not being happy. Above all, your parents, your mother or family members, அதே மாதிரி Gladstone உடைய mother or the family member. Above all, God is delighted. God is very happy because my children are united. Because this family or this marriage is formed by God. இது ஆண்டவர் அமைத்து கொடுத்த ஒரு அமைப்பு. It's an organization என்று பார்க்கும் பொழுது certain rules and regulations are there. Certain do's and don'ts are there. So you have to be adhere to that. So இந்த ஒரு செயல் திட்டத்தில், so you are accepting God's plan. So ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு you are being called in God's presence. You are shared your covenant. Not mere words. It's not mere words. It's a covenant. When we register a land, ordinary people, ordinary paper, there ordinary people come, they agree upon to buy or to sell. A paper stands between them. Something has been written there. Both place their signature, and the concerned officer, he also places his signature. Above all, what happens? He places the stamp on that paper. Then it becomes a pledged one. So no one can deny and say this is ordinary paper, this something has written. I don't know anything about that. One cannot say that. So when the seal is placed on the paper, that becomes a precious one, a valuable one, a worthy one. So also you people, you being ordinary people, God has brought you and He has sealed you as husband and wife. And you are so precious in God's sight. And also in the sight of these people, these witnesses. That's why you said, in God's presence and these witnesses, and you shared your covenant. You exchanged your vows. That's not mere words. It's a covenant. A covenant to be kept for lifelong. It should not be broken away. It should not be set aside. It has its own value till your end of your life. So because God has called you, you are created in His image, in His likeness. You are having God's grace, mercy. What are the properties that God has? He is a loving God, He is a kind God, He is very generous, He is merciful, He is compassion. And you are there to show forth that God's kindness between you both. And as you live together for being accepting one another, ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆண்டவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய மனதுருக்கம், ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்ற நிலையிலே ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டி அந்த அன்பு நிலைத்து நிற்கின்ற அன்பாக, தெய்வீக அன்பாக
If you give me this, I love you. If you give me this, I show forth my love. One should not say that. God's expected the love should be agape love, a divine one, without any expectation, a sacrificial one. So you have to be faithful to each other. You have to be transparent to each other. You have to be honored by each other. Never ever give room for third person in your life. If anything that disagreements comes, you have to solve within yourself. Don't take to the third person. The third person may volunteer himself. Yes, here am I to help you. To an extent, he or she may say, and after that, he will blow it out. Instead of going to the third person, you kneel down and ask unto the Lord, Lord, help us to sort it out within ourselves. Then the God will give his counsel. How he gives? Through the word of God. That's a precious one. The word of God is a lamp unto your feet and a light unto your path. So when God speaks to you, so listen and be willing to adhere to that. So not only that, be faithful unto God. ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாய் மட்டுமல்ல, உண்மை உள்ள பிள்ளைகளாக இருங்க. Be faithful unto God. Do faithful each other. Do faithful to your family members. Because God has blessed you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இனிமேலும் ஆசீர்வதிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். வாசி கேட்ட அந்த திருமறை பகுதியில் Psalm 128. இதோ கர்த்தருக்கு பயந்து வாழுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? First, God blesses your hard work. As we say, it's my hard earning. Yes, no doubt about it. We give our best and we get the money or whatever that. But God has given us a life. So we must be faithful to God. So ஆண்டவருக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். And your wife will be a fruitful one. ஆண்டவர் உங்களுடைய துணவியாரை ரோஸ்லின் will be blessed. ஒரு திராட்சை கொடி போல படர்ந்து. Then the third one, children, added blessing. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. So another, you will be promoted as one individual, as a parent, as husband and wife, then parenthood, then as a family, then generation together. தலைமுறையாய் தலைமுறையாய் காணுகின்ற ஆசீர்வாதம். ஸோ இவ்விதமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஸோ அதுக்கு நம்ம உண்மை உள்ளவளாக இருக்கணும். நீங்கள் உண்மை உள்ளவளாக இருக்கும்பொழுது அந்த ஆசீர்வாதம் பிலாங்ஸ் டு யூ. ஸோ நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உங்களை ஒரு சேனல் ஆஃப் பிளஸிங்காக வைக்கிறார். ஸோ இந்த நிலையில் நீங்கள் கிளாட்சன் அண்ட் ரோஸ்லின், be faithful to one another, be faithful to God, be faithful to your parents, be thankful to your parents. Never forget them. That's the commandment what God has given you. Honor your father and your mother so as to you have to live a long life here on this earth. நீ நீடித்த நாட்களாய் எந்த பூமியிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பூமியிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. அதே பைபிள் சொல்லுது, ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். That doesn't mean you have to forego your parents. So you have to throw them away. No, it's not. So you have to give care to your mother and also Rosalie. So they have taken the responsibility in upbringing you, giving you both a good education and praying for you for this to be happen. And God has answered their prayer. And God has answered your prayer.
and many people have been prayed for you for this occasion. So God has made this occasion a happy one. As I said, God is delighted in your marriage. So many people God brings together in this happy occasion. So let this happiness be a continued one, and you be a continued source of many more people. ஆண்டவர் தாமே இந்த மகிழ்ச்சியை உங்கள் வாழ்நாள் முழுவதும் தந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி அன்பு பாராட்டி ஒருவருக்கொருவர் உண்மையாய் நிலைத்திருந்து ஆண்டவர் தருகின்ற அந்த மகிழ்ச்சியின் வாழ்விலே தொடர்ந்திருக்க ஆண்டவர் கிருபை கூறுவாராக. ஆமென். நீங்க உட்காந்துங்க. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை எடுப்போம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது அடியானையும் ரட்சியும். இவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறார்கள். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பியருடும், இவர்களை என்றென்றைக்கும் காப்பாற்றியருடும். இவர்களுக்கு பலத்த அரணாயிரும், பகைவென்று இவளை தப்பிவியும். ஆண்டவரே, எங்கள் ஜபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்திணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான திருவாளர் கிளாட்சனையும் திருமதி ரோஸ்லின் கிளாட்சனையும் ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக இருக்க இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த முத அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாக இருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற உமது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையின் ஈவால் மனுக்குலத்தை விருத்தியடை செய்கிற பரமபிதாவே, இந்த முத அடியார் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்திற்கேற்ற சன்மார்க்கராய் வளர்வதைக் கண்டு களி கூறும் அளவும் தேவ அன்பும் அபிமானம் உள்ளோராய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் உமது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளையின் வழியிலும் உமது கற்பனை கடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் அவங்களோடு எப்பொழுதும் தங்கி தாபரிப்பதாக. ஆமேன். மணமக்கள் பதிவேட்டில் கையொப்பமிட சபையார் ஆசீர்வதியும் கர்த்தரே என்ற பாடலை பாடுவோம். Savior.
என்றும் ஓங்க செய்தருளும். இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்துடன் வாக்கே சோட்சமே, உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கம் அருளுமே. விசிறோ வாட ஜோதி கதிரிங்கே, தேசியாயும் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். ஒற்றுமையாகும் மீவரை ஊடாக நீர்கின்றே, பற்றோடும் மீது சாய்ந்துமே பாரில் வசிக்கவே, வெற்றி பெற்றோங்கும் மீவர் நெஞ்சத்திலே, வீற்றாடும் நீரேக ராஜனாய், குற்றவான் ராய செய்யற்கே ஓப்பாய் ஒழுகவே. இசிறோ வாழ ஜோதி கதிரிங்கே, தேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே, ஆதரித்தாலும் கர்த்தரே, ஆசீர்வதித்திடும். மாத்திரனாக தேவ சந்ததியா வந்துதித்தும்மை பிரஸ்தாபிக்க, ஆதேவ கிருபை தீர்மானம் ஆம்போ அருளுமே. விசிறோ வாட ஜோதி கதிரிங்கே, மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். சிறப்பு பாடல் பாடுவார். What can I render and give unto thee, Lord, except to say thank you for all that you have done? As the scripture says, give thanks to the Lord, for he is good, his love endures forever. We've come together today to give thanks for Mr. and Mrs. Gladson's new chapter. Mrs. Gladson has come all the way from Bangalore with her family, so I request you to enjoy our rendition and feel at home. We're going to sing this Hindi song called Shukriya. क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ,
तुझे बस शुक्रिया। क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया। तुझ में ही मेरी सुबह, तुझ में ही हर शाम, तुझसे ही करता शुरू हर कोई काम। तुझ में ही मेरी सुबह, तुझ में ही हर शाम, तुझसे ही करता शुरू हर कोई काम। शुक्रिया करता हूँ मैं लेके तेरा नाम, आदर और धन्यवाद आज तेरे नाम। शुक्रिया, शुक्रिया, शुक्रिया तेरा, शुक्रिया, शुक्रिया, शुक्रिया यीशु तेरा। सारी दुनिया तेरी है, सब कुछ तूने रचाया है। सारी दुनिया तेरी है, सब कुछ तूने रचाया है। मुझको भी तूने बनाया है, तेरे जैसा किया है। क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया। ओ, क्या दे सकता हूँ, क्या ला सकता हूँ, कहता तुझे बस शुक्रिया। शुक्रिया, शुक्रिया, शुक्रिया तेरा, शुक्रिया, शुक्रिया,
ಮಿತ್ತ ಮಗತ್ತುವ ಅತ್ತನ ಕತ್ತನ ಆಮೇರಂ ದೇವನಿ ಮೇಡಂ ಸೇಳಿಕ ಕೇರೋಬಯರಳು பக்தியுடன் புத்தி முத்தி அளித்திடும் நித்தியனே உன்னை சுத்தியம் செய்திடும் சத்திய வேதக்கும் பக்தியுடன் புத்தி முத்தி அளித்திடும் நித்தியனே உன்னை சுத்தியம் செய்திடும் சத்திய மங்களம் செழிக்க கிருபையருளும் மங்களநாதனே மங்களம் செழிக்க கிருபையருளும் மங்களநாதனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மங்களகரமான இந்த வேளையிலே கிளாட்சனுக்கும் ரோஸ்லினுக்கும் இப்படிப்பட்ட ஒரு திருமண காரியங்களை இந்த ஆலயத்தின் முறைமையின்படி செய்வதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அதோடு கூட இந்த திருமணத்தை நடத்தி தந்த போதகர் திமோத்தே ஐயா அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். குடும்பத்தின் சார்பில் நன்றி சொல்கிறோம். இந்த சபையின் முன்னாள் போதகர் அருள் திரு ஞானகுமார் ஐயர் அவர்களுக்கும் இந்த ಕುಟುಂಬத்தின் ಸಾರ್ಬಿಲೆ ನನ್ನಿ சொல்கிறோம். ಇನ್ನು ರಾಯಚೂರಿಂದ ಬಂದಿರುವ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಕೂಡ ಕುಟುಂಬದ ಪರವಾಗಿ ನಿಮಗೆ ನಮ್ಮ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಹೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. Immediately after the service, after half an hour, the reception will be conducted in the ground floor of the this church. Please be there for the reception. And on behalf of the family members, we take this opportunity to thank one and all for your participation, even during the pandemic time. So you have come all the way to represent this wedding of Mr. and Mrs. Gladson. Thank you very much. Please take part in the reception. I thank the committee member of the Barnabas Church. Very wonderfully, this church they are constructed. I am coming second time to this church to worship and also to take part in the Gladson's wedding. I take this opportunity to thank all the committee members and elders and those who are toiled to construct this great church. May God bless you. Thank you. நான் கிளாட்சனுடைய சித்தப்பா. கிளாட்சனுடைய மதர் வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு மூத்த அக்கா. உங்கள் எல்லாருக்கும் இந்த குடும்பத்தின் சார்பில் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ.